வணக்கம். இது குறளமுதம். காலம் அறிதல். இப்போ ஒரு செயலை செய்யறதுக்கு சரியான இடம் அறியணும், காலம் அறியணும், சூழல் அறியணும், மற்றும் சிந்தனை அதை பற்றின முழுமையா எப்படி தூங்கணும், எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற முழுமையான சிந்தனை இருக்கணும். துணிஞ்சு அந்த வேலையை துணியணும். அப்பதான் வெற்றி கிடைக்கும். இடம், பொருள், ஏவல் எல்லாம் ஒத்து வர நேரத்தில் அந்த வேலையை நம்ம செய்யணும்னு சொல்ற. அதே காலம் அறிதல். காலம் அறிதல் அப்படிங்கிறது பருவத்தை செய்யணும். ஒரு வேலையை பருவத்தில் செய்யணும். இந்த பருவத்துக்கு முன்னாடியோ இல்லை பருவத்துக்கு பின்னாடியோ நம்ம செய்யக்கூடாது. இப்போ கூட சொல்லுவாங்க பருவம் தப்பி மழை பெய்யுது அப்படின்ட்டு. இயற்கையும் மாறி போச்சு. இப்போ பருவம் தப்பி மழை பெய்யுது அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? அறுவடை நேரத்தில் மழை பெஞ்சு அழிவை ஏற்படுத்தும். இப்போ காலம் அறிதல்ங்கிற அதிகாரம் 10 குறள் எண் 490. கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்றும் அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து. கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து நான் சொல்றாரு வள்ளுவர். கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து. கொக்கு ஒக்க, கொக்கை ஒத்து இருக்கணும், கொக்கை போல இருக்கணும். கூம்பும் பருவத்து, அந்த சரியான நேரத்துக்காக காத்திருக்கணும். கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்றும் அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து. அந்த சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்குல்ல கொக்கு, அந்த மீன் வந்த உடனே என்ன பண்ணுது? அந்த மீன் எங்கே வருது, எங்கே போகுது, எந்த இடத்துல குத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றும் அதன் குத்து ஒக்க சீர்த்த எடுத்து உடனே டக்குன்னு ஒரு குத்தி மீனை வேட்டையாடுது இல்லை. அதனால சரியான நேரத்தில் சரியான பருவத்துக்காக காத்துக்கிட்டு இருந்து இந்த சரியான நேரம் வந்தோடனே மீனை கொக்கு வேட்டையாடுற மாதிரி ஒரு கொத்துல மீனை கவ்வி எடுக்கிற மாதிரி அந்த வேலையை செய்து முடிக்கணும். கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்றும் அதன் குத்து ஒக்க சீர்த்த எடுத்து. அந்த சரியான நேரம் அமைஞ்ச உடனே ஒரே குத்துல குத்தி எடுத்துடணும் அப்படிங்கிறார் வள்ளுவர். மீண்டும் ஒரு குறளோடு